போக்சோ வழக்குகளில் திண்டுக்கல் சிறப்பு நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்புகளுக்கு மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்திருக்கிறது. ஆனால் தொடர்ந்து அதிகரிக்கும் குற்றங்கள் இந்த சமூகத்தை இன்னும் எவ்வளவு தூரம் பண்படுத்த வேண்டும் என்ற கேள்விகளை எழுப்புகிறது. எட்டு மாதங்களில் 41 போக்சோ வழக்குகளில் தீர்ப்பு. குற்றம் நிரூபிக்கப்பட்ட 25க்கும் மேற்பட்டோருக்கு ஆயுள் தண்டனை. இப்படி போக்சோ வழக்குகளில் அதிகப்படியான தண்டனை விதித்த நீதிமன்றமாக திகழ்கிறது திண்டுக்கல் போக்சோ சிறப்பு நீதிமன்றம். 2019 முதல் நடப்பாண்டு வரை பல்வேறு காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை இந்த நீதிமன்றம் விசாரித்துள்ளது. 2019 முதல் 2022 ஆண்டு வரை திண்டுக்கல்லில் 400க்கும் அதிகமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் 25க்கும் குறைவான வழக்குகளில்தான் தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருந்தன. ஆனால் தற்போது 41 வழக்குகளில் சிறார் உட்பட 45 பேருக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2019 ஆண்டு பதிவு செய்யப்பட்டதில் 3 வழக்குகளிலும் 2020 ஆண்டு பதிவானவற்றில் 2 வழக்குகளிலும் இந்த ஆண்டு தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. 2021 ஆண்டு பதிவு செய்யப்பட்டவற்றில் 8 வழக்குகளில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இவற்றில் அதிகபட்சமாக 2022 ஆண்டு பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் 15லும் கடந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் 12லும் தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பதிவானதில் ஒரு வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. போக்சோ வழக்குகளில் 1 முதல் 13 வருடங்கள் வரை சிறை தண்டனை பெற்றோர் எண்ணிக்கை 13, 14 முதல் 20 வருடம் வரை சிறை தண்டனை பெற்றோரின் எண்ணிக்கை 16 உள்ளது. மேலும் 15 பேருக்கு 20 வருடத்திற்கு மேல் சிறை தண்டனையை விதித்துள்ளது திண்டுக்கல் போக்சோ சிறப்பு நீதிமன்றம். கடந்த 10 ஆண்டுகளில் 400க்கும் அதிகமான வழக்குகளில் 20க்கும் அதிகமான வழக்குகளில் மட்டுமே தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருந்தன. ஆனால் இந்த ஆண்டு 8 மாதங்களில் 41 வழக்குகளில் தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இப்போ 2024 எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு 8 மாதத்தில் ஒரு கிட்டத்தட்ட இப்போ இருக்க நீதிபதியும் சரி ஒரு 40 வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அம்சமாக நம்ம பார்க்கப்படுது அப்படிங்கிறது தான். இதை வரவேற்றாலும் இன்னும் கூடுதலாக அதிகப்படுத்தணும். ஏன்னா பல வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்க சூழ்நிலையில் அதையும் அதிகப்படுத்தி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்தால் சரியாக இருக்கும். விட்னஸை எடுத்துகிட்டு வர்றதில் கூட்டி வர்றது, அதனால் ஏபிபிலாம் கரெக்டாக படிச்சுட்டு நடத்துறது சீக்கிரம் ஒரு மாதத்துலேயே ட்ரையல் ஃபுல்லாக முடிஞ்சு தீர்ப்புக்கு ரெடி ஆகிடுறாங்க. இதனால் என்ன வருஷக்கணக்கில் காத்திருக்கணும், அதெல்லாம் வருஷக்கணக்கில் கோர்ட்டு கலையணும் அப்படிங்கிற எந்த விதமான அச்சமும் பொதுமக்களுக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் தேவையே இல்லை. அது இவ்வளோ கூடிய சீக்கிரம் எவ்வளோ விரைவாக நீதிமன்றங்கள் விசாரித்து முடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிக்கிறாங்க. அதனால் இந்த சட்டத்தை நல்ல வழியில் பொதுமக்களும் குழந்தைகளும் பெண்களும் பயன்படுத்தி அவங்களுக்குள்ளே நிவாரணத்தை தேடிக்கொள்ள வேண்டும். போக்சோ வழக்குகள் குறித்து திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப்பிடம் கேட்டபோது சாட்சியங்கள் நிரூபிக்கப்படும் வழக்குகளில் உடனடியாக ஆய்வு செய்து நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவதாக கூறினார். போக்சோ வழக்குகளை எப்படி கையாள்வது என்பது குறித்து 6 மாதங்களுக்கு ஒருமுறை அனைத்து காவலர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் திண்டுக்கல் சிறப்பு நீதிமன்றம் வழங்கி வரும் விரைவான தீர்ப்புகள் எதிர்காலத்தில் குற்றங்களின் எண்ணிக்கை குறையும் என்ற நம்பிக்கையை விதைத்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாகராஜனுடன் செய்தியாளர் காளிராஜன்.